நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்சு 5 T20 மேட்ச்சு பதிவு பண்ணி போட்டாச்சு. நம்ம சொன்ன ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன் டே மேட்ச்சு அது நடந்துக்கிட்டு இருக்கு. 2 மேட்ச்சு ரிசல்ட் சொல்லியிருந்தேன். அதுவும் நான் சொன்ன ரிசல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி பிளேயர்ஸ் பெஸ்ட்டு பிளேயர்ஸு இதெல்லாம் சொல்கிறேன், அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ 3ஆவது மேட்ச்சு இது எங்கே நடக்குது அப்படின்னாக்கா அகமதாபாத்தில் நடக்குது. மதியம் 1:30 மணிக்கு 12ஆம் தேதி நடக்குது. இன்றைக்கே 2 நட்சத்திரம் வருது. இந்த ஒன் டே மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 நட்சத்திரம் வருது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு நட்சத்திரமாகவும் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு நட்சத்திரமாகவும் வருது. இந்த மாதிரி வரும்போது கணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அது கரெக்டாக இருக்குது. ஆனால் நான் பதிவு பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ட்ரீம் லெவலாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி கரெக்டாக பண்ண முடியும். பாதி வீடியோ பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு போயிட்டீங்கனாலும் புரியாது. ஏதாவது ஒரு விஷயம் இடையில சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. கேட்டாதே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இப்போ இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 600 சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புது சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் டக்குன்னு புரியாது. அதனால் பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். நான் சொன்னதுக்கும் மேட்ச் நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம் நடந்துச்சு, நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிற கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க. புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வின் பண்ண முடியும். இப்போ செகண்டு ஒன் டே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏ பட்டேல், ஆர் ஜடேஜா, ஜே ரூட், எல் லிவிங்ஸ்டோன், ஏ ரஷீத் இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டீமில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணார்ல அவர் எடுத்திருக்காரு. அப்படிங்கிறப்ப நான் சொன்ன பிளேயர்ஸ் அதில் வந்திருக்காங்க. நான் 14 பேர் தான் சொன்னேன். அந்த 14 பேரில் 5 பேர் வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் லைனப் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிச் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் பிளேயர்ஸு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த செகண்ட் மேட்ச்லேயும் நான் பிளேயிங் லெவல்லேருந்து எடுத்த பிளேயர்ஸ் நிறையா பேர் வரலை. அப்படிங்கிறப்ப அந்த இதெல்லாம் அதில் அடிபட்டு போகும். அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ் 10 பேர் சொல்கிறேன் அப்படின்னா அந்த லைனப்லேயே வராமல் அந்த 10 பேரில் லைனப்பில் வராமல் 2-3 பேர் போயிட்டாங்க அப்படின்னாக்க அந்த பிளேயர்ஸ் அந்த இடத்துல வராது. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். இது லைனப் விடுறதுக்கு முன்னாடி கடைசியாக விளாண்ட மேட்ச்சில் உள்ள பிளேயர்ஸை மட்டும்தான் வச்சு சொல்கிறோம். இப்போ 3ஆவது மேட்ச்சில் பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது மேட்ச்சு 19 தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அங்கே பிளேயர்ஸ் போகணும் அப்படிங்கிறதுனால இதில் உள்ள பிளேயர்ஸு ஏதாவது விளையாட விடாமல் அந்த மேட்ச்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். அது எப்படி நீங்கள் லைனை விட்டதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸ்லாம் ரொம்ப சொல்லலை. 13 பேர் 12 பேர் தான் சொல்ல போகிறேன். அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ டீம் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்